சொல்லுங்க, என்ன உடம்புக்கு? நான் சொல்றேன் டாக்டர். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல நான் எழுதியிருக்கிறத நீங்க படிக்கணும். கோவப்படாம பொறுமையா இதை நீங்க படிக்கணும். உங்களுக்கு பிபி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்பவே மாத்திரையை போட்டுக்குங்க. என்னது, நான் ஏன் கோவப்படணும்? அப்படின்னு எழுதிருக்கீங்க, கூடங்க படிக்கிறேன். டாக்டர், உங்களுடைய கன்சல்டேஷன் ஃபீஸ் 300 ரூபாய் என்று அறிந்தேன். ஆனால் நான் உங்களுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் தருகிறேன். நீங்கள் தேவையில்லாமல் பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் செய்ய வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தாமல் உங்கள் அனுபவ அறிவை நன்றாக உபயோகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது டெஸ்ட் செய்துதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் கடவுள் மேல் சத்தியமாக நினைத்தீர்கள் என்றால் மட்டும் சொல்லுங்கள், செய்கிறேன். ஆனால் அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் இங்குதான் செய்ய வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட லேவை சொல்லாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கமிஷன் தொகையான 500 ரூபாயை நானே கொடுத்து விடுகிறேன். அடுத்து நிஜமான, தகுந்த, தவிர்க்க முடியாத காரணம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிவிடுங்கள் என்று சொல்லாதீர்கள் என்று உங்கள் கால்களில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆக வேண்டியது அவசியம்தான் என்று நீங்கள் உங்கள் தாய், தந்தை, குழந்தைகள் மேல் சத்தியமாக நினைத்தீர்கள் என்றால் மட்டும் சொல்லுங்கள், அட்மிட் ஆகின்றேன். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் அட்மிட் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாமல் இருந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3000 ரூபாய் ஃபீஸ் தருகிறேன். இதை படிக்கும்போது உங்களுக்கு நிறைய கோபம் வரும். நான் சொல்ல வருவது, டாக்டர்கள் தெய்வம்தான். தெய்வங்கள் பொய் சொல்லவும் நம்பியவர்களை ஏமாற்றவும் கூடாது இல்லையா? அதிலும் எங்களைப் போல பாவப்பட்ட நடுத்தர வர்க்க மக்களை. உடல் நலம் வாழ்க்கையில் அதிமுக்கியம் என்பது உண்மைதான். ஆனால் டாக்டர், சிகிச்சைக்கு அப்பாலும் எங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கிறதே. பிள்ளை குட்டிகளை வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டும், பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும், இன்னும் பல கடமைகள் இருக்கின்றனவே டாக்டர். கொஞ்சம் யோசித்துதான் பாருங்களேன். எனவே தயவு செய்து இதையெல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்தி சத்தியம் தவறாமல், நியாயம் தவறாமல், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் என் பணியை நான் செய்வேன் என்று உளசுத்தியுடன் உங்கள் குலதெய்வத்தின் மேல் ஆணையிட்டு கும்பிட்டு விட்டு சிகிச்சை ஆரம்பியுங்கள் டாக்டர். பி ஹானஸ்ட் இன் யுவர் ப்ரொஃபஷன். இது டாக்டருக்கு மட்டும் இல்லை, எல்லா துறைக்கும் தான்.